நம்ம பார்த்தோம், நம்ம ஊர் நம்ம தமிழ்நாடை சேர்ந்தவர் அலெக்ஸ் பால் மேனன் அப்படின்னு ஒரு கலெக்டர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், சத்தீஸ்கர்ல தீவிரவாதிகள் கிட்ட மாட்டிக்கிட்டார். அப்போ என்ன சொல்றாங்க, அவருக்கு மூச்சு விட முடியாது, அவருக்கு அந்த இன்ஹேலர் அந்த இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போட்டாதான் அவருக்கு மூச்சு விட முடியும், அந்த மருந்துகள் அங்க போய் சேரணும், இல்லைன்னா அவருக்கு மூச்சு விட முடியாது அப்படின்னு டிவில எல்லாம் வந்து நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. மூச்சு அது விட்டா அது பேரு மூச்சு, விடாட்டி மூச்சு. இப்போ மூச்சு விடுறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். மூச்சு விடுறது எப்படின்னே தெரியல அவருக்கு. இவர் பிடிச்சி வச்சிருக்கிற தீவிரவாதி நல்லா மூச்சு விட்டுருக்கான். அவன் தீவிரவாதியா இருக்கான், இவரு தீவிர வியாதியா இருக்கு. நீங்க கலெக்டரா கூட ஆயிடலாம். நீங்க குழந்தை கலெக்டரா கூட ஆயிடலாம். மூச்சு விடுறது எப்படின்னே தெரியாம கூட ஆயிடலாம். அதான் விஷயம். மூச்சுங்கிறது சளி கோழ வருது, வாயில மூச்சு தடபடுது, மூச்சு விடுறத தடை செய்யுது. மூக்கு என்பது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு உறுப்பு, மூளையும் சிந்திக்க வேண்டிய ஒரு உறுப்பு. ஒருத்தர் மூக்கு சிந்திக்கலைன்னா என்ன அர்த்தம்? மூளையும் சிந்திக்கலன்னு அர்த்தம். நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், மூக்குல சிந்திக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அந்த இன்ஹேலரை வச்சு பிஸ்கு பிஸ்குன்னு உள்ள இழுத்து அதை பர்ன் பண்ணிட்டே இருப்பாங்களே ஒழிய, கொஞ்சம் தனிமையும் ஓய்வும் இருந்தால்தான் நம்ம மூக்கு சிந்திக்க முடியும். எல்லாரும் முன்னாலும் செய்ய முடியாது. தனிமையும் ஓய்வும் நம்ம ஏற்படுத்திக்கணும். தனிமையும் ஓய்வு நாம தர முடியுமா யாருக்காவது? ரெஸ்ட்னாலே you have to take rest. Nobody gives you rest. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்க பொண்ணுலாம் நிறைய பேர் புரிஞ்சுங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட் ரெஸ்டே கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா கடைசி ரெஸ்ட் தான். ரெஸ்டே கொடுக்க, you have to take rest. Nobody gives you rest. அதனால ரெஸ்ட்ங்கிறது நம்மளா பார்த்து எடுத்துக்க வேண்டியது. மூக்கு சிந்திக்கணும், மூளை சிந்திக்கணும் சொன்னேன். தொண்டை நிறைய கபம் வெளியே வருது. தொண்டையில கிச்சு கிச்சு என்ன பண்ண, விக்ஸ் மாத்திரை சாப்பிடணும், கிச்சு கிச்சு உள்ள தள்ளணும். இது பெரிய விளம்பரம். ஆக்சுவலா இது வந்து துப்பிடணும். காரி துப்ப வேண்டிய விஷயத்தை என்ன பண்றோம், முழுங்கணும். மருத்துவர்களும் இதான் சரி. ஒரு நோயாளி வந்தா காரி துப்பணுமா வேண்டாமா அவரு இந்த விஷயத்தை? அவர் மென்னு முழுகிறார், இவனும் மென்னு முழுகிறார். எளிமையானது, உண்மையானது, உணரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மூச்சு விடுறதுல இப்படி சமாச்சாரம். துப்பி விட்டீர்கள் என்றால் தப்பி விட்டீர்கள், துப்ப மாட்டீர்கள் என்றால் தப்ப மாட்டீர்கள். துப்பி விடுங்கள் என்று துப்பு கொடுக்கின்றேன், துப்பி விடுங்கள் என்று துப்பு கொடுக்கின்றேன். துப்பு இருந்தால் நாம் பிழைப்போம், துப்பி இருந்தால் நாம் பிழைப்போம், இல்லாவிட்டால் நம்ம டாக்டர் பிழைப்போம். துப்ப தெரியாதவன் தப்ப தெரியாது, துப்ப தெரியாதவன் துப்பு தெரியாது. நாட்டில் துப்பு கெட்டவர்கள் பல பேர் இருக்கா, துப்பி கெட்டவர்கள் ஒருத்தர்கள். இதை நான் அந்த கலெக்டருக்கு சொன்னேன்னா அவர் புரிஞ்சுக்குவார் இல்லையா? என்ன பண்ணுவாரு, என்ன குண்டர் சட்டத்துல உள்ள போட்டுவாரு. சொல்ல முடியுமா கலெக்டர் போய்? கலெக்டர் கலெக்டர் கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஒரு பவர்ல இருக்கிற போய் நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு பேஷண்ட்
பேஷண்ட்டுக்கு வேண்டது அறிவு தான். என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் பெற வேண்டும், என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் பெற வேண்டும், என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் கிடைக்க. நிறைய பேர் மெடிக்கல் படிக்கணும்னு சொன்னாங்க, உங்க குழந்தை மெடிக்கல் படிக்கணும்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். நீ தானமா மெடிக்கல், அதாவது என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் கிடைக்காது. அப்படிதான் ஆரோக்கியம் கிடைக்கும், விலை கொடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்றேன், வாங்க மரியாதைன்னு சொல்றேன். என்ன அர்த்தம்னா ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஆரோக்கியம்னா அறிவு தான். ஆரோக்கியம் ஒரு வியாதிக்கும் ஒரு அறிவு இருக்கு. அந்த பர்டிகுலர் அறிவை பெற்றீர்கள் என்றால் அந்த ஆரோக்கியம் அமையும். அந்த அறிவை பெறவில்லை என்றால் ஆரோக்கியம் அமையும். நீ என்ன மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் எது போட்டாலும் வெளியே வரும்போது துப்பிதானே ஆகணும்.